ஹாய் கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை கிளம்பிட்டோம். 3 மணிக்கே கிளம்ப வேண்டியது. பட் ஆனால் தூங்கிட்டேன், நான் எந்திரிக்க முடியல. அதனால தான் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:45 ஆச்சு. ஸோ இப்போ கிளம்பி நம்ம எத்தனை மணி போய் சேருவோன்னு பார்க்கலாம். நான் கிலோமீட்டர் எவ்வளோ வருதுன்னு சொல்லி அதுவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுற சைடில் பாருங்கள். சரி, ஓகே கைஸ், போகிற விலாக் நம்ம பார்க்கலாம். பை கைஸ். இப்போ நான் போயிட்டுருக்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியான ஏரியா கைஸ். அதுவும் நான் 7 மணிக்கு போகிறனால கொஞ்சம் அந்த மாதிரி டிராஃபிக் இல்லை. இல்லாட்டி ஒரு 8 மணியில் தாண்டிச்சு பார்த்திங்கன்னா வேறு லெவல் டிராஃபிக்காக இருக்கும் கைஸ். இதுலேருந்து அவுட்ரு, கோயம்புத்தூர் அவுட்ரு, இதுலேருந்து ஹைவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் நெக்ஸ்ட் சென்னை தான். கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் ரோட்லேருந்து NH நேஷ்னல் ஹைவேஸ் ரோடுக்கு மாறிட்டோம். இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதான் கைஸ். வேற லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது கைஸ். கிளைமேட்டும் வேறு நல்லா இருக்கா. ஸோ நம்ம அப்படியே ஓட்டிட்டு போகிறதுக்கு நல்லா, வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் நான். பெட்ரோல் அடிச்சது அப்படியே இருக்குங்க, இன்னும் குறையவே இல்லை. அப்படியே இன்னும் ஃபுல் டேங்க்லேயே இருக்கு. எப்படி ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டி இருக்கேன். இன்னும் ஒரு பாயிண்ட் கூட இறங்கவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. பாருங்க, நம்ம இந்தியன் நேஷனாலிட்டி லோகோ சிங்கம் அதோடதெல்லாம் வச்சுருக்காங்க. சேலம் வரப்போகிறோம். நம்ம இன்னும் சேலம்க்கு இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்கு கைஸ். வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஹைவேல இந்த மாதிரி நான் ஓட்டி போயிருக்கேன். பட் ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கன்னா திருப்பூர் டிஸ்டன்ஸ் அளவுக்கு தான் போயிருப்பேன். ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் தான் போயிருப்பேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 137 கிலோமீட்டர் வரைக்கும் நான் வந்திருக்கேன். கரெக்டாக சேலம் வந்துட்டு நான் சேலம் டோல்கேட் தாண்டி ஒரு நெகிழில் நின்றுருக்கிறேன் நான். அப்படியே ஜாலியாக. ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் வண்டிக்கும் நம்மளுக்கும். மெயினாக வண்டி, ஏன்னா நிற்காமல் 2 மணி நேரமாக ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன். ஸோ அதனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரம் நிற்காமல் ஓட்டிகிட்டு வந்துட்டே இருக்கேன். சரி, ஒரு அரை மணி நேரம் நிப்பாட்டினா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கைஸ், இது இப்போது செகண்ட் ஸ்டாப்பிங். கரெக்டாக நம்ம 9:55 அந்த பக்கம் எடுத்தோம். இப்போ வந்து 11:45 ஆச்சு. 2 மணி நேரம் கரெக்டாக ஓட்டியிருக்கோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுக்கணும் கைஸ். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வண்டிக்கும் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா வெயில், ஏன்னா ஏற்கனவே ரோடெல்லாம் ப்ரெஷரில் இருக்கும். ஐ மீன் ஹீட்டான ப்ரெஷரில். அதுவும் டயர் வந்து இன்னும் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் நிப்பாட்டிட்டேன்னா இன்னும் ஒரு தாராளமாக 100 கிலோமீட்டருக்கு அடிக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:40 ஆக போகுது. சரியான வெயில் அடிக்குது. அப்பா, வேற லெவல் வெயில் பயங்கரமாக அடிக்குது. வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருக்குது. 2 பாயிண்ட் தான் இருக்குது. அதனால் நம்ம இப்போது ஃபுல் டேங்க் அடிச்சுக்கலாம். இப்போ அடித்தோம்னா அடுத்து நம்ம சென்னை டேரெக்டாக போயிடலாம். இதுக்கப்புறம் நம்ம அடிக்க வேண்டாம். சரியான பசி எடுக்குது கைஸ். அதுவும் இல்லாமல் வெயில் வேறு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே இல்லை. பார்ப்போம், ஏதாவது நல்ல கடையாக கிடச்சி பார்த்தா சாப்பிட்லாம். அதுக்காக வெயிட்டிங். வீரச்சோளம் டோல்கேட், வீரச்சோளபுரம் டோல்கேட் தாண்டின உடனே ஒரு அம்மா கடை இருக்குது இங்கே. அங்கே கம்மங்கூழ் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. சரி, அங்கே போய் எதாவது இருந்தால் சாப்பிட வேண்டியதான். இப்போ சாப்பிட்டா தான் சென்னை முடிய ஓடும். என் வண்டி மட்டும் இல்லை, நானும் தான் சேர்த்து.
ராகி கூழ் கைஸ், ராகி கூழ் பயங்கரம். இது போதும். கைஸ் முடியல கைஸ், கூழ் குடிச்சு ஓரளவுக்கு தெம்பாயிருச்சு. ஆனாலும் அடிக்கிற வேலுக்கு மண்டையெல்லாம் சூடாயிருச்சு. என் வண்டியும் தான் பாருங்க, செல்லக்குட்டி இடமே பயங்கரமா இருக்கு. பாருங்க பச்சை பச்சை கல்லெல்லாம் பாருங்க, ஒன்று எத்தா தண்ணிக்கு இருக்குது. இதெல்லாம் ஹைவேல தான் எல்லாம். கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது 3வது ஸ்பாட்டு, சரியான வெயில் கைஸ். அதனால தான் கொஞ்ச நாள் நிப்பாட்டிட்டு போகலான்ட்டு வந்துட்டேன். இது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து போனால் 2 கிலோமீட்டர், ஸ்ட்ரைட்டாக போனால் 1 கிலோமீட்டர் வருது. கைஸ் வர வழியில் சரியான கூட்டம் கைஸ். என்னடான்னு பார்த்தா ஒரு பென்ஸ் கார் சரியான ரோல் ஓவரில் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. பார்த்த உடனே ஷாக்கிங் ஆயிடுச்சு, என்னடா இப்படியே கிடக்கு. கைஸ் எப்படியோ நம்ம செங்கல்பட்டு கிட்ட வந்துட்டோம். இன்னும் தாம்பரத்துக்கு இன்னும் ஒரு 42 கிலோமீட்டர் தான். எப்படியோ நம்ம பிளான் நிறைவேற போகுது. ஐம் ஸோ ஹாப்பி. ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஊருக்குள்ளனா செங்கல்பட்டு வந்துட்டோம் கைஸ். நம்ம சரியான டிராஃபிக்கு. இப்போ நான் வீடியோ எடுக்கல, அது இப்போ நான் அந்த கிராஸ் பண்ணி தான் வந்தேன். சரியான டிராஃபிக் கைஸ். உள்ளுக்குள்ளே வர தாம்பரத்துக்கு பாருங்க, தாம்பரத்துக்கு இன்னும் 43 கிலோமீட்டர் தான். டிராஃபிக்கு கிளாம்பாக்கம் போகிறதுக்குள்ளே எப்போ 1 மணி நேரம் ஆயிரும் நினைக்கிறேன் கைஸ். அந்த மாதிரி டிராஃபிக் கைஸ். நம்ம சென்னை வந்துட்டோம். இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் போகிறோம். எப்படியோ வந்துட்டோம் கைஸ். எப்படியோ ஒரு 12.5 மணி நேரம் ஆயிடுச்சு. போட்ட எஃபர்ட் வீண் போகலை கைஸ். எப்படியோ உள்ள வந்துட்டோம். போடுங்க, ஜாலி சரியான ஜாலியாக இருக்கு. சரியான தடை கைஸ். ஒரு பஸ்ஸுக்காரெலாம் நம்மளை இன்னும் இடிச்சு தள்ளிட்டு போயிருப்பான். ஒரு காரு ஹைவே எல்லாம் வரும்போது மட்டும் என்றைக்குமே பார்த்துவாங்க கைஸ். இல்லை நான் இல்லை.